ஜெயம் ரவி அவரோட மனைவியை பிரிய போறதா சோசியல் மீடியா பேஜில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவரோட மனைவி ஆர்த்தி சோசியல் மீடியா பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் ஜெயம் ரவியை மீட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அதுக்கான வாய்ப்புகளை அவர் தரல அப்படிங்கிற மாதிரியும் அந்த போஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ ஜெயம் ரவி மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாலையும் நியூஸ் மீடியாலையும் பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில ஜெயம் ரவியும் கெனிஷாவும் இருக்கிற போட்டோ சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாச்சு. பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல ஜெயம் ரவி இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. கெனிஷா ஹீலிங் சென்டர் வச்சிருக்காங்க, அது மூலமா பல பேருக்கு உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நானும் கெனிஷாவும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறோம், அதை தடுக்கணும்னு நினைக்காதீங்க, தடுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்த நியூஸ் என்னன்னா, ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தி மேல அடையாள உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஆர்த்தியோட வீட்டில் எனக்கு சொந்தமான உடைமைகள் இருக்கு, அதை மீட்டு தாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது சம்பந்தமா இப்போ போலீஸ் ஆர்த்தி கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணியிருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி பிரதர் படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. படத்தை வர செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்றாங்க. இது போக ஜெனி, காதலிக்க நேரமில்லை அப்படின்னு 2 படங்களையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.